டேய் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுடா, ரொம்ப குழப்பமா இருக்குதுடா. டேய் என்னடா புரிய மாட்டேங்குது, என்னடா குழப்பமா இருக்கு? இயேசுன்றது ஒருத்தர் தான், அவர் தான் கடவுள். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி யாரா? அப்ப 3 பேரும் கடவுளா? கடவுள்ன்றது ஒருத்தர் தான், அப்ப இந்த 3 பேர் யாரா? டேய் நம்ம ஆண்டவர் திருத்துவ தேவன். இவர் மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர். ஒருத்தர் தான், ஆனா 3 பேரா செயல்படுவாரா? டேய் ஏன்டா இப்படி போட்டு என்ன குழப்பற? ஒண்ணுமே புரியலடா, புரியுற மாதிரி சொல்றா. புரியுற மாதிரி சொல்லணுமா? ஒரே நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன பண்றான் இவன்? டேய் இது நானும் ஓகேவா? அப்போ இந்த வாய்ஸ் யாருது? ஹலோ ஹலோ ஹலோ. உந்து. எந்தா அப்போ இந்த காத்து? அதுவும் வந்துதான். எந்தா இங்க பாரு, இது நானு. இதுல இருக்கிற வாய்ஸோ எந்துதான், இதுல இருக்கிற காத்தோ எந்துதான். நான் ஒருத்தன் தான், ஆனா 2 இடத்துல நான் செயல்பட்டுக்கிறேன். ஆனா என்னால என்னோட வாய்ஸுக்கும் என்னோட காத்துக்கும் உருவம் கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? நீ சாதாரண மனுஷன். என்னால கொடுக்க முடியாது, ஆனா இந்த உலகத்தையும் இந்த சர்வத்தையும் படிச்ச கத்தரால கொடுக்க முடியும்ல? முடியும். முடியும்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானு தேவன், ஓகேவா? என்னுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு தேவன் ஒரு உருவத்தை கொடுத்தாரு. அந்த உருவம் தான் இயேசு கிறிஸ்து, வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையாகிய தேவன். அவருடைய ஆவிக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறாரு, அதான் பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3மே நான் தான். என் வார்த்தைக்கும் என் ஆவிக்கும் ஒரு உருவத்தை கொடுக்குறேன், ஆனா 3மே நான் தான். தேவன் ஒருத்தர் தான், ஆனா அவரு 3 விதமா செயல்படுறாரு. இப்ப புரிஞ்சுதா? ஓகே ஓகேடா, எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. டேய் உலகத்துல இருக்கிற ஜனங்க ரொம்ப பாவம் செஞ்சதுனால பிதாவால டைரக்டா யாரு கூட பேச முடியல. அதனால தான் பிதாவுடைய வார்த்தைக்கு ஒரு மாம்ச உருவத்தை கொடுத்து பூமிக்கு அமைச்சாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன் பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் அவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அவர் போயிட்டாரு. இப்ப நம்ம கூட இருக்கிறதுக்கு அவருடைய ஆவியை நம்மளுக்கு குத்துகிறாரு, பரிசுத்த ஆவி. அவர் தான் இப்ப நம்மள நடத்துறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்யும் போது அவர் நம்மள குத்தி குத்தி காமிக்கிறாரு.